தப்பா எடுத்துக்கிடாதீங்க. முறைப்படி நான் தான் வந்திருக்கணும். மாலத்தீவுக்கு ஒரு கப்பல் மணல் அனுப்புனேன். எக்ஸ்ட்ராவா 80 டன் இருக்கு. ஓவர்லோடு பெசில மூவ் பண்ண முடியாதுன்னு கப்பல் கேப்டன் சொல்லிவிட்டேன். சி ரஃபால போய் சாப்பிட்டாதான் இருக்கு. குமரி கடலை தாண்டன அலை ஆட்டோமேட்டிக்கா இழுத்துட்டு போயிரும்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுட்டு வாரேன். அதுக்குள்ளார இவனு மயில் வாங்கணும். எங்க அவிய சென்னையில இருக்காவே. பயலுஜினால தானே கழித்து போடணும். நம்ம பயலுவா போட்டு வானுங்க. அதை கொடுங்களேன். இத செலவுக்கு வச்சுக்கிடுங்க. மணி 9:30 ஆகுது. இன்னும் 3 மணி நேரத்துக்குள்ள மயில் வாங்க இங்க வந்து நிக்கணும். அது எப்படி வர முடியும்? 10:45 தூத்துக்குடிக்கு சென்னையில இருந்து ஒரு ஃளைட் இருக்கு. அத புடிச்சு 12:30 மணிக்கு தூத்துக்குடியில இறங்கி 1 மணிக்குள்ள இங்க வந்து நிக்கணும். இல்ல வரலாறு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணி அரெஸ்ட் வாரண்ட் வாங்கி இங்க இருந்து சென்னையில அவனை தூக்கிடுவேன். ஜாக்கிரதை. காத்து போர்ஸா இருக்கு, வெதர் தப்பா இருக்கு, ஃளைட் எடுக்க மாட்டேன்னு பைலட் சொன்னா, ரோடு ரஃப்பா இருக்கு, ரூட் டஃப்பா இருக்கு, கார் எடுக்க மாட்டேன்னு டிரைவர் சொன்னானே ஏதாவது கதை சொன்னேன். நான் ரஃப்பா இருக்கேன். Welcome, sir. வெளியே போயிருக்காவ. வர சொல்ல அவன. என்ன வேண்டாடு? இப்ப என்ன பண்ண? என்னாச்சு? இவன் தான் அந்த எஸ்ஐ. யார் இருந்தாலு? அவர் தாங்க மயில் வாங்கணும். கையெழுத்து வாங்கிட்டு அனுப்ப வேண்டியதானே? எதுக்கு வாசல்ல உட்கார வச்சிருக்கீங்க? இல்ல சார், உங்களை பார்க்கணும்னு சொல்லி அவர் தான் இங்க உட்கார்ந்துருக்காரு. நான் பேசிக்கிட்டே போறேன். நான் யாரு தெரியுமா உனக்கு? என் ரேஞ்ச் என்னன்னு தெரியுமா? யார் யா நீ? கொலைகாரன் தானே? உன் கேஸ் கட் எடுத்து படிச்சேன். ஒரு ஆளை ட்ராப் பண்ணி மிரட்டி தற்கொலை பண்ண வச்சிருக்க. நீதான் மயில் வாங்கணுங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப்? எடுவா ஐடிக்கார்ட எடு. தூத்துக்குடி பவர் இவ்வளவுதானா? என்ன பிரச்சனை? ஒரே சத்தமா இருக்கு. ஒண்ணு இல்லண்ணே, இது சாதாரண கேஸ். நீங்க வெளியே போங்க. ஒண்ணு என்ன சொல்ற? வண்டி நிறைய அருவா கட்டி கம்போட வந்துருக்கானுவ. உன்னைய வர ஏத்து பேசுறானுவ. சித்தப்பா, இதெல்லாம் நீங்க தலையிட கூடாது. கிளம்புங்க. சரி தம்பி, நாங்க ஸ்டேஷனுக்குள்ள வரல. அதுக்காக பிரச்சனை என்ன நாங்க பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டோம். பாத்துக்க. ஆமா. என்ன பண்ணி போறானோ பாத்து. அவன் பாட்டுக்கு இவனை பில்டப் பண்றான், இவன் பாட்டு அவனை பில்டப் பண்றான். என்ன நடக்குது? அக்யூஸ் தவிர யாரும் நிக்க கூடாது. எல்லாம் வெளிய போக சொல்லுங்க. போக சொல்லுங்க. அக்யூஸ்டா டேய். நான் நினைச்சேன் இந்த ஸ்டேஷனை இப்பவே செங்கல்லா பிரிச்சிருவேன். உன்னை இங்கேயே வெட்டி எரிஞ்சிருவேன். நம்ம ஊருக்குள்ள வந்துட்டு உங்களை எழுத்து பேசிட்டு ஒரு பையன் கூட உசுரோட திரும்பி போக கூடாது. ஊர்க்காரங்களை வச்சு காரணம் பண்றேன். உன்னை நான் கோட்டு ஊர்க்காரங்க வெறி பிடிச்சு நிக்கிறாங்க. வண்டியை ஓடத்துக்கு வேணா எங்களை அரெஸ்ட் பண்ணிக்கிறீங்க. ஆனா இந்த கடப்பாறை எடுத்து அவன் நடு மண்டையில இறக்கி பின்னாலோடி வெளியே எடுத்துருவேன். எல்லா பையங்களையும் பிடிச்சு புளிய மரத்துல கட்டி வைடா. துளசிங்கனுக்காக உசுர கொடுப்போம்ல. கேட்டல, பார்த்தல, புரியுதா? நீ குரல் கொடுத்ததுக்கே இத்தனை அடி விழுகுதே. நான் குரல் கொடுத்தா இத்தனை அடி விழும் தெரியுமா? இந்த சவால் விடுறது, செங்கல் பிரிக்கிற வேலையெல்லாம் இங்க வேண்டாம். எஸ்ஐ தானே, ஓட்டு வீட்டுல உட்காந்துட்டு இருப்பான். ஓட்ட பிரிச்சு இறங்கி அவனை போட்டலாம் நினைச்சு வந்தியா? சொந்த ஊருக்காரவன். இங்க நிக்கிறவங்க பூரா சித்தப்பன், பெரியப்பன், அண்ணன், தம்பின்னு எல்லாம் பங்காளிங்கவன். என் இமையில இருந்து ஒரு முடி விழுந்தா கூட உன் கண்ணுல கத்தி எடுத்து சோர்வீர்வானவ. ஒழுங்கா பொத்திக்கிட்டு கையெழுத்து போட்டு போயிட்டே இரு. அண்ணா, மீதி இருக்கிற 14 நாளும் நீ வர தடமும் தெரியக்கூடாது, போற இடமும் தெரியக்கூடாது. போற